கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் இன்று மீண்டும் தேடுதல் பணி நடைபெறுகிறது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக அம்மாநில தலைமை செயலாளர் வேணு தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் முன்வைத்த கோரிக்கை அடிப்படையில் முண்டக்கை, சூரல்மலை பகுதிகளில் ஆண்டிக்காப்பு முதல் சூச்சிப்பாறை வரை இன்று மீண்டும் தேடுதல் பணி நடைபெறுகிறது. இதனிடையே நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த 728 குடும்பங்கள் தற்காலிக குடியிருப்புகளுக்கு இடம்பெயர்ந்தன. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊதியத்திலிருந்து பணம் வழங்க ஒப்புதல் கடிதம் அளிக்காதவர்களிடமிருந்து பணம் எடுக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள அரசின் பல்வேறு துறை ஊழியர்கள் முதல்வர் நிவாரண நிதிக்கு தங்கள் ஊதியத்தை வழங்க ஒப்புதல் கடிதம் அளித்தனர். சிலர் ஒப்புதல் கடிதம் அளிக்காத நிலையில் 5 நாட்கள் ஊதிய பணம் எடுக்கப்படும் என தகவல் பரவியதால் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் கேரள நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ஜெயதிலக் விடுத்த அறிக்கையில் ஒப்புதல் கடிதம் அளிக்காதவர்களிடம் ஊதியத்திலிருந்து பணம் எடுக்கப்பட மாட்டாது என்றும் இதனால் சேமநல நிதியிலிருந்து கடன் பெற தடை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.